முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரின் அக்னூரில் பதற்றம் தணிந்ததால் மக்கள் வெளியே நடமாட துவங்கியிருக்கிறார்கள். அக்னூரில் நேற்று பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இன்று இயல்பு நிலை திரும்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். தற்போது அக்னூரில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மக்களின் மனநிலை என்ன? நேற்று இரவு 8 மணியிலிருந்து தொடர் வான்வெளி தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் ஜம்மு காஷ்மீர் நகரங்களை நோக்கி பல்வேறு பகுதிகளை நோக்கி வந்து கொண்டே இருந்தன. அந்த நிலையில இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அந்த ட்ரோன்கள் அனைத்தும் மற்றும் ஏவுகணைகள் எல்லாருமே பாதி வழியிலேயே தகர்த்து எறியப்பட்டிருந்த தகவல்கள் வந்திருந்தது. ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பெரும்பெரும் நகரங்கள் எல்லாமே பதற்றத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய சூழலும் இருந்தது. அந்த பகுதியிலெல்லாம் நள்ளிரவில் சைரன் சத்தங்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய ராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய அந்த பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் பதற்றம் தணிந்திருப்பதற்குரிய அந்த காட்சிகள் வெளியாகிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் அக்னூரில் பதற்றம் தணிந்ததன் காரணமாக மக்கள் வெளியே வந்து நடமாடக்கூடிய அவருடைய பணிகளை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அக்னூரில் நேற்று பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இன்று இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக அந்த தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்கள் மீதும் ட்ரோன் தாக்குதல், அதாவது வான்வெளி தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அங்கு பதற்றம் தணிந்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் தலையிட மாட்டோம் என அமெரிக்கா நேற்று இரவு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் தலையிடுவது எங்கள் வேலை அல்ல என அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று இரு நாடுகளையும் அமெரிக்காவால் கூற முடியாது எனவும் JD வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறாது என்பது தங்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸ் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். நேற்று பகல் நேரங்களில் இந்தியாவினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல நடந்தது. பயங்கரவாத அமைப்புகளினுடைய தலைவர்கள் ராணுவ முகாம்களுக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த தகவல் இந்தியாவினுடைய உளவுத்துறையிடம் வந்து பெறப்பட்டு அங்கு நேரடி ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றது. ராவல்பிண்டி, லாகூர், கராச்சி உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் இந்த தாக்குதல்கள் நேற்று பகல் பொழுதில் தான் இந்தியா நடத்தியது. ஆனால் நேற்று கதிரவன் மறைந்த பிறகாக இரவு 8 மணியிலிருந்து தொடர்ந்து ட்ரோன் வழியாக தாக்குதலை நடத்துவதற்காக பாகிஸ்தான் முயற்சித்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்கள், மேலும் எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய டொமஸ்டிக் டெர்மினல்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு விமான நிலையங்களை எல்லாம் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஏன் எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை பாகிஸ்தானுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் தாக்க முயற்சி செய்கிறது என்பதற்கு ஒரு பெரும் காரணம் இருக்கிறது. குறிப்பாக இந்த எல்லையோரமாக இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விமான ஓடுதளங்களில் எல்லாம் இந்தியாவினுடைய வான்படை ஏர்போர்ஸ் அவர்கள் கைப்பற்றி இருப்பார்கள். அங்க நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளில் தயாராக காத்திருப்பார்கள் நம்முடைய வீரர்கள். அங்கிருந்து வரக்கூடிய வான் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் நம்முடைய ஏர்போர்ஸ் அங்கே தயார் நிலையில் இருப்பார்கள். எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை சேதப்படுத்தினால் அங்கிருந்து அவர்களுக்கான அந்த எதிர் தாக்குதல், அதாவது தடுப்பு அமைப்புகளின் மூலமாகவோ தாக்குதலை முறியடிக்கக்கூடிய திட்டங்களை முறியடிக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் பாகிஸ்தான் நம்முடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக, அதாவது அரை மணி நேரம் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக அந்த தாக்குதலுக்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அந்த முயற்சிகள் அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் என்பது வெளியாகி இருந்தது. கோட்டா நகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் என்கின்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் உள்நாட்டு போர் ஏற்பட்டிருக்கிறது, அங்கு ஒரு கிளர்ச்சி எழுந்திருப்பதாக இருக்கக்கூடிய அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்று இரவு 8 மணிக்கு பிறகாக அந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே கோட்டா நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கோட்டா நகரை கைப்பற்றி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் மீதான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்ததன் பிறகாக அங்கு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நேற்று பகல் பொழுதில் கூட பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் 14 பேரை பலுச்சிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் சுட்டு வீழ்த்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர்கள் சென்றபோது கண்ணிவெடியில் சிக்கி அவர்களை சிதறடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அங்கு குவாட்டா நகரை அவர்கள் கைப்பற்றி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர் தாக்குதல் முயற்சியில பாகிஸ்தான் ஈடுபட்டிருந்தாலும் அத்தனை தாக்குதல் முயற்சிகளையுமே இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு முன்னெடுத்துக் கொண்டது. அதே நேரத்தில்
ஜம்மு காஷ்மீர் வழியாக அந்த பகுதியில் வழியாக தரை மூலமாக பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் முன்னேறி வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தரை வழியிலும் சண்டை நடந்திருக்கிறது. அவர்களுடைய பீரங்கி படையையும் நாம் தடுத்து நிறுத்தி இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கு ஒரே உதாரணம், நேற்று அக்னூரில் நள்ளிரவு நடைபெற்ற அந்த பதற்றம், அங்கு சைரன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறது. தற்போது அது தணிந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் இந்திய கடலோர நகரங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குஜராத்தின் சூரத் உள்ளிட்ட நகரங்கள்ல பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகள், இந்தியாவினுடைய சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே உச்சபட்ச பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கடலோர நகரங்கள், துறைமுகங்கள் மற்றும் இந்தியாவினுடைய முக்கியமான அணுமின் நிலையங்கள், ஆண்மின் நிலையங்கள் மற்றும் தொழில்துறை அமைப்புகள் எல்லா இடங்களுமே தற்போது உச்சபட்ச பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் விமான நிலையங்கள் அனைத்துமே இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களும் இருக்கிறது. குறிப்பாக எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுமே தற்போது இந்தியன் ஏர்போர்ட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த ரன்வேயில் நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டுகளில் நம்முடைய வீரர்கள் காத்துக் கொண்டிருப்பதாகவும், பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு முயற்சியையும் முறியடிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்தாலும் அடுத்த அந்த 8:30 மணி வரைக்கும் பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவரை நாம் தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தோம், டிஃபென்ஸ் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் 8:30 மணிக்கு பிறகாக லாகூர், கராச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிதீவிர தாக்குதல் முயற்சியில இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நள்ளிரவு முழுவதுமாகவே அந்த பகுதியில் தாக்குதல் நடந்ததாகவும், அந்த பகுதியில் வெடிகுண்டு சத்தங்கள் கேட்டதாகவும் இருக்கக்கூடிய மக்கள் சத்தங்குவது போன்ற அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு வெளியாகி இருந்தது. தற்போது இன்று காலை ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பஞ்சாப்ல தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக அமிர்தசரஸ் நோக்கி நேற்று இரவு அந்த தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாகவும், அங்கிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்த நிலையில பஞ்சாப்ல பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலை அவ்வப்போது நடத்த முயற்சி செய்து வருவதாகவும், நம்முடைய வான்வழி பாதுகாப்பு மூலமாக அவை சுட்டு வீழ்த்தப்படுவதாகவும், பஞ்சாப் நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள் இருக்கக்கூடிய பகுதிகளை ரொக்கெட் செய்து அவற்றை அழிக்கக்கூடிய பணிகள்ல நம்முடைய ராணுவம் ஈடுபட்டிருப்பதன் காரணமாகவும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் அரசு அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்னவென்றால், பஞ்சாப் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். இந்திய ராணுவம் அந்த போக்குவரத்து சூழல்ல தாக்குதலை முறியடித்து வருகிறது, பாகிஸ்தானுடைய தாக்குதல் முயற்சிகளை முறியடித்து வருகிறது. அவற்றையெல்லாம் தடுப்பதற்கான பணிகள்ல இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும் விதமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு அன்னை தகவலை பஞ்சாப் அரசு பஞ்சாப் மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், அதாவது குப்பையை நோக்கி பல்வேறு ஏவுகணைகள், ட்ரோன்களை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அனுப்பி கொண்டே இருக்கிறது. அவற்றையெல்லாம் வான்வழி பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக தடுத்து அழித்து அளிக்கக்கூடிய அந்த பணிகள்ல இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த போர் பதற்ற சூழல் 3 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கிதான் பாகிஸ்தானுடைய ராணுவ ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் எல்லாமே நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் பதற்ற சூழல் நடைபெற்று கொண்டிய நிலையிலேயே அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று இரு நாடுகளையும் அமெரிக்காவால் கூற முடியாது என அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறாது என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவும் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரில் தலையிடுவது எங்கள் வேலை இல்லை எனவும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலங்களையும், அதாவது தாக்குதலுக்கு உட்படுத்தக்கூடிய பகுதிகளாக உளவுத்துறையின் மூலமாக தகவல் அளிக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய நகரங்கள், பெரு நகரங்கள் அனைத்துமே உச்சபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் எல்லாம் அதிகப்படியான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அந்த அத்துமீறிய போக்கு, அதாவது அந்த போர் பதற்ற சூழல் தொடங்கிய உடனே இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வான்வெளியிலான அந்த பங்கீடு, அதாவது இந்தியாவினுடைய வான்வெளி பகுதிக்கு நம்மளுடைய அனுமதி இல்லாமல் யாராவது உள்ளே வந்தால் அவர்களை தடுத்து சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த உரிமை இந்தியாவிற்கு இருக்கிறது. அதே போல பாகிஸ்தான் வான்பரப்பிற்குள் இந்திய விமானங்கள் செல்லக்கூடாது என்கின்ற அந்த தகவலும் அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று இரவு 8 மணிக்கு பிறகாக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறது. அத்துமீறி இந்தியாவினுடைய வான்பரப்பு எல்லைக்குள் நுழைய முயற்சி செய்த 4 பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஒரு அண்மை தகவல் நமக்கு நள்ளிரவிலிருந்து கிடைத்தது. F-16 மற்றும் F-17 ஆகிய 2 போரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியானது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.